வணக்கம் நண்பர்களே. குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற முற்பறிவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி செய்யப்பட்ட சொற்பொழிவை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தின் பாதையில் செல்லக்கூடிய நபர்கள் அவர்களுடைய முற்பறிவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம் என்று ஓஷோ வலியுறுத்துகிறார். அந்த முற்பறிவையை அவர்கள் ஞாபகம் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். புத்தரும் மகாவீரரும் இதனை அவருடைய சீடர்களுக்கு போதித்ததாக ஓஷோ குறிப்பிடுகிறார். அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் வழங்கியதாக அவர்களுடைய சீடர்களுக்கு குறிப்பிடுகிறார். இவ்வாறு முக்கியத்துவம் உடைய இந்த முற்பறிவினுடைய ஞாபகத்தை எவ்வாறு மேலே கொண்டு வருவது, அதனுடைய பயனை எவ்வாறு அந்த ஆன்மீக சாதகர்கள் மேற்கொண்டு பயணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அந்த செய்தியை தான் நம்ம வீடியோவை நம்ம பார்க்குறோம். வாருங்கள். உங்களுடைய இந்த பிறவிக்கும் முற்பிறவிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் நீங்கள் முற்பிறவியை பற்றி எதுவும் விசாரிக்க தேவையில்லை. ஆனால் இரண்டுக்கும் தொடர்பு இருப்பதால் நீங்கள் முற்பிறவியில் எங்கே விட்டீர்கள் என்று தெரிந்து அங்கிருந்து ஆரம்பிக்க முயலலாம். ஆனால் முற்பிறவியில் எப்படி அஸ்திவாரம் போட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தீர்களோ அப்படியே தான் மறுபடியும் அஸ்திவாரம் போட்டு அந்த மாளிகையை எழுப்ப வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் எப்பொழுது கட்டிடத்தை முடிக்க இயலும்? ஆகவே நான் என்னுடைய முற்பிறவியை பற்றி சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பயனை கொடுக்கும் என்ற கருதி அல்லது நீங்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உந்துதலால் அவை வெளியிடப்படவில்லை. அது உங்களிடம் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி நீங்களும் உங்களுடைய முற்பிறவியை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகவே நான் அவைகளை சொன்னேன். நீங்கள் எப்பொழுது உங்களுடைய முற்பிறவியை அறிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதே உங்களிடம் ஒரு ஆன்மீக மலர்ச்சி ஏற்படும். அப்பொழுது முற்பிறவியில் நீங்கள் விட்ட இடத்திலிருந்து இப்பொழுது துவங்க முடியும். இல்லாவிட்டால் இந்த முடிவற்ற பிறப்பு இறப்பு சூழலில் சிக்கி உங்களையே இழந்து எதையுமே அடையாமல் நிற்பீர்கள். அப்பொழுது வெறும் திரும்ப திரும்ப அதையே செய்தல்தான் நிகழும். ஆகவே இந்த பிறவிக்கும் முற்பிறவிக்கும் ஒரு இணைப்பு எப்பொழுதுமே உண்டு. அப்பொழுது நீங்கள் முற்பிறவியில் என்ன சாதித்தீர்களோ அது உங்களுக்கு தெரிய வர அதிலிருந்து மேற்கொண்டு முன்னேறும் தன்மை அல்லது தகுதி தானாக உண்டாகும். ஆகவே தான் புத்தரும் மகாவீரரும் தங்களுடைய முற்பிறவியை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார்கள். இதை போல முன்பு தோன்றிய குருமார்கள் தங்களுடைய முற்பிறவியை பற்றி சொன்னதில்லை. வேதத்தையும் உபனிஷத்தையும் அளித்த ரிஷிகள் அந்த மேன்மையான ஞானத்தை பற்றியும் கடவுள் தன்மை பற்றியும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை முற்பிறவியை அறியும் கலையோடு சம்பந்தப்படுத்தவில்லை. மகாவீரர் பிறக்கும் காலத்தில் அதனுடைய அவசியத்தை தெளிவாக உணர்ந்தார்கள். நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று சொல்வது மட்டும் போதாது என்றும் அப்பொழுது உணர்ந்தார்கள். நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதையும் அவசியம் அறிய வேண்டும். ஏனென்றால் அந்த முற்பிறவியின் உதவி இல்லாமல் உங்களுடைய ஆன்மீக சக்தி விரைவாக மலர வாய்ப்பில்லை என்றும் நீங்கள் அதுவாக மாற முடியாது என்றும் உணர்ந்தார்கள். ஆகவே தான் மகாவீரர் மற்றும் புத்தாவின் முதல் 40 வருட வாழ்வை மக்கள் தங்கள் முற்பிறவியை அறிந்து கொள்ளும் முறைக்காக செலவழித்தார்கள். ஒரு மனிதனால் தன்னுடைய முற்பிறவியை பற்றி அறிந்து கொள்ள முடியாத பொழுது அவன் மேற்கொண்டு ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டார்கள். அவன் தான் இதுவரை நடந்து வந்த பாதையை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தீர்மானமாக அடுத்த அடியை வைக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் அவன் முன்னும் பின்னும் அதே விதியில் மீண்டும் மீண்டும் ஓடி கடைசியில் எதையும் அடைய முடியாத நிலை ஏற்படும். ஆகவே தான் முற்பிறவியை பற்றி ஞாபகப்படுத்தி கொள்வது என்பது தவிர்க்க முடியாத முதல் காரியமாகிறது. இந்த இடத்துல கவனித்து பாருங்கள். முற்பிறவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத முதல் காரியம் என்று ஓஷோ வலியுறுத்துகிறார். இந்த காலத்தில் உள்ள சங்கடம் என்னவென்றால் உங்களுடைய முற்பிறவியை பற்றி ஞாபகப்படுத்தி கொள்ள ஏற்பாடு செய்வது என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் முக்கியமாக நீங்கள் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை இழந்து நிற்கிறீர்கள். நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுது இடையில் பயந்து உங்கள் மனம் அலைக்கழிக்காமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஞாபகம் கோர்வையாக வரும். இல்லாவிட்டால் அது முழுமையாக மேலே வராது.
இந்த பிறவியை பற்றி ஞாபகப்படுத்தி கொள்வது என்பது அவ்வளவு கஷ்டமல்ல. ஆனால் முற்பிறவியின் ஞாபகத்தை மேலே கொண்டு வரும்பொழுது அது சிதற வாய்ப்புண்டு. ஆகவே தான் அது மிகவும் கஷ்டம் என்று கூறுகிறேன். இந்த வாழ்வின் ஞாபகம் பகுதி பகுதியாக வரலாம். ஆனால் முற்பிறவியின் ஞாபகம் மொத்தமாக ஒரே தடவையில் ஏற்படும். இந்த வாழ்க்கையில் இன்று பட்ட கஷ்டம் நாளை மறக்கப்பட்டு விடும். அதேபோல நாளை படும் கஷ்டத்தை அதற்கு மறுநாள் மறந்து விடுவீர்கள். ஆனால் உங்களுடைய முற்பிறவியின் ஞாபகம் ஒரே தடவையாக முழுமையாக தன்னை வெளிப்படுத்தும். அப்பொழுது அதை தாங்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டா? அத்தகுதி அல்லது தைரியம் உங்களுக்கு எப்பொழுது ஏற்படும் என்றால், நீங்கள் வாழ்வின் துன்பங்களையும் துயரங்களையும் பொறுமையாக தாங்கி அனுபவித்தவராக இருக்க வேண்டும். வாழ்வில் எது நடந்தாலும் அது உங்களை பாதிக்கக்கூடாது. அது உங்களிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி இந்த வாழ்க்கை உங்களிடம் எந்த இறுக்கத்தையும் உண்டு பண்ணவில்லை என்றால், அப்பொழுதுதான் உங்களுடைய முற்பிறவியின் ஞாபகத்தை எதிர்கொள்ளும் தைரியம் ஏற்படும். இல்லாவிட்டால் அந்த ஞாபகம் உங்களிடம் ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணிவிடும். உங்களுக்கு அதை எதிர்கொள்ளும் அளவு தைரியம் இல்லாவிட்டால் அதன் கதவு திறந்து கொள்ளாது. நண்பர்களே, இந்த முற்பிறவியினுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் அப்படின்றதனுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நண்பர் ஒருவர் கேட்டுக்கொண்டார். அவருடைய